கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். நான் கடந்த வாரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் என்ற உள்ளத்தில் வைத்த ஒரு செய்தி இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். இது கொஞ்சம் விளங்கி கொள்வதற்கு கடினமான ஒரு போதனை தான். எனக்கும் இதை விளக்கி சொல்கிறதும் கஷ்டம்தான். பரிசுத்தாவினதான் எனக்கும் உதவி செய்யணும், பரிசுத்தாவினதான் உங்களுக்கும் உதவி செய்யணும். இதை நான் போதிப்பதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்யணும், இதை விளங்கி கொள்வதற்கு பரிசுத்தாவினர் உங்களுக்கு உதவி செய்யணும். நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆளுகைக்காக வடிவமைக்கப்பட்டவர்கள். We are designed for dominion. Designed for dominion. Amen. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. I just want to lay a foundation, theological foundation on the subject. இந்த ஒரு தலைப்பில் நாம் இறையியல் சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்களிலே நாம் ஒரு சரியான அஸ்திபாரம் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆகவே இந்த போதனையை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். கூர்ந்து கவனிக்காவிட்டால் இது விளங்காது. ஆகவே ஒரு முக்கியமான சபை அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக எபேசியருக்கு நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுலாலே சிறைச்சாலையில் இருந்து எழுதப்பட்டது. சிறைச்சாலையில் எழுதப்பட்டது. இந்த நிருபத்தை நீங்கள் திருப்பி வாசிக்கும் போது ஏதோ ஒரு சிறைச்சாலையிலிருந்து வருகிற ஒரு வாசனை அல்ல. இந்த நிருபத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது கல்வாரியிலிருந்து வருகிற ஒரு அருமையான பலத்தை, சகாயத்தை, ஒரு நறுமணத்தை நம்மால் முகர முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முழு இந்த எபேசிய நிருபமும் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசன பகுதியை வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்தபடி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவுசெய்து உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு அருமையான சபையாரே, ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் இந்த வேத பகுதியை சரியான விதத்திலே அறிந்து உணர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை
வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே அவர் சொல்லுகிறார். ஆனால் மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு இந்த வசனங்களை எழுதும்போது நாம் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த எபேசு சபையார் ஏற்கனவே பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தவர்கள். எபேசு சபை விசேஷமான ஒரு சபை. அவர்கள் ஏற்கனவே பரிசுத்தவான்களாய் இருந்தவர்கள், கர்த்தரை அதிகமாய் நேசித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நேராய் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தினவர்கள். அவரிடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் பெற்றிருக்கிற அனுபவம் போதாது. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறது உண்மைதான், நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இவைகளெல்லாம் போதாது. உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், உங்களுடைய பிரகாசம் அடைய வேண்டும். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற மகிமையான ஐஸ்வர்யத்தை, பரிசுத்தவான்களுக்குள்ளான ஐஸ்வர்யத்தை, மகத்துவத்தை, சுதந்திரத்தை நீங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ரட்சிப்போடு கூட நிறுத்திக் கொள்ளாதபடி, ரட்சிப்புக்கு பிறகு பரிசுத்தம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவருடைய மரணத்தின் மூலமாக, அவர் நமக்காய் சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் நம்ம எல்லாரையும் நீதிகரித்து நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டுமே. ரட்சிப்புக்கு பிறகு ஒரு சீஷத்துவம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே வளர வேண்டியது இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டதை குறித்து சந்தோஷம், நல்ல ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது, அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for a good foundation. ஒரு நல்ல அஸ்திபாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இன்னும் வளர வேண்டுமே என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 21ஆம் வசனத்தில் பாருங்க, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசுத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, கடைசி பகுதியிலே, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். ஆமென். 17ஆவது வசனத்தில் பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டா நம்மளால ஒன்றுமே கற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆயிரக்கணக்கான சத்தியங்கள் இருக்கிறது. இட்ஸ் லைக் an ocean. ஒரு சமுத்திரம் போல அது. வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அடிக்கடியாக எபிரேய மாணக்கத்தை சொல்லுவேன் ஈப்ரூ கிளாஸ்ல. இட்ஸ் a lifelong study. சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் ஈப்ரூவை நீங்க எத்தனை வருஷம் படிச்சிருப்போம்? எத்தனை வருஷம்? 7 வருஷம் படிச்சிட்டு இருக்கிறோம் ஈப்ரூவை. ஈப்ரூ தான், நான் அந்த மொழியை சொல்லல, பரிசுத்த வேதாகமத்தை எபிரேயத்தில் நம்முடைய சபையிலே கடந்த 7 வருஷம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில கேட்பாங்க, எப்போ பாஸ்டர் இந்த ஸ்டடி முடியும்? இந்த ஸ்டடீஸுக்கு முடியவே கிடையாது.
நம்மளோட உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் படிக்க வேண்டியது. இட்ஸ் a லைஃப் லாங் ஸ்டடி. கர்த்தர் அப்படிதான் பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறார். The more we know, the more we function. The less we know, the less we function. எவ்வளவுக்களவு நாம் அறிந்திருக்கிறோமோ அவ்வளவுக்களவாய் நாம் செயல்பட முடியும். எவ்வளவு அதிகமாய் அறிந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக செயல்பட முடியும். எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம செயல்பட முடியும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது அது வெறும் ரட்சிப்போடு முடிவெடுக்க அடைகிறது அல்ல. மகிமையான அனுபவங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுலுடைய ஜெபம் தான் ஊழியக்காரர்கள் எங்களுடைய ஜெபமுமாய் இருக்கிறது. 18வது வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. எபேசியர் 1:18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். ஹல்லேலூயா. நாம் பார்க்கும்படி நம்முடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், God designed you and me for dominion. ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்ய வடிவமைத்துள்ளார். தேவன் நம்மை உண்டாக்கின நோக்கம் என்ன தெரியுமா? ஆளுகை செய்யும்படியாக. ஆளுகை செய்யும்படியாக. ஆமென். You were made for mastery. கர்த்தர் நம்மை உண்டாக்கின நோக்கம் ஆளுகை செய்கிறதற்காக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, புதிய ஏற்பாட்டு விசுவாசியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆளுகை இன்னும் செய்யல. உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஜெயம் இல்லை என்றால், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் இல்லாமல் இருக்குமானால், கர்த்தர் உங்களை வடிவமைத்த, உங்களை உண்டாக்கின அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்று அர்த்தம். வேறு விதத்தில் சொல்லணும்னா, if you are still not ruling and reigning, if you are not experiencing victory, that means you are not living a life that God has designed you to live for. எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் உங்களை உண்டாக்கினாரோ அந்த வாழ்க்கையை இன்னும் வாழவில்லை என்று சொல்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தோற்கடிக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சரியாய் கவனித்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 3 காரியத்தின் மேலே நாம் ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை வடிவமைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். முதலாவது உலகத்தின் மேலே ஆளுகை செய்யும்படியாக, இரண்டாவது மாம்சத்தின் மேல், மூன்றாவது பிசாசின் மேலே ஆளுகை செய்யும்படியாக. அவைகள் நம்மை ஆளும்படியாக அல்ல சகோதரனே. உலகம் உங்களை ஆளும்படியாக அல்ல, பிசாசு உங்களை ஆளும்படியாக அல்ல, உங்களுடைய மாமிசம் உங்களை ஆளும்படியாக அல்ல. கர்த்தர் நம்மை உண்டாக்கின நோக்கம் என்ன தெரியுமா? நாம் உலகத்தை ஆளும்படியாக, பிசாசை ஆளும்படியாக, நம்முடைய மாமிசத்தை ஆளும்படியாக கர்த்தர் நம்மை வடிவமைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். நாமும் இஸ்ரவேல் ஜனங்களை போல யோசிக்கக்கூடாது. உலகத்தை ஆளணும்னா ஓஹோ கர்த்தர் நம்மளை மினிஸ்டர் ஆக்கிடுவார் போல இருக்கு, எம்எல்ஏ ஆக்கிடுவார் போல இருக்கு, கவுன்சிலர் ஆக்கிடுவார் போல இருக்கு. இல்ல இல்ல இல்ல. பரிசுத்த வேதாகமத்திலே உலகம் என்று சொல்லும் போது எதை குறிக்கிறது என்றால், உலகம் என்று சொல்லும் போது அந்த காஸ்மோஸ், அந்த யூனிவர்ஸை நினைச்சிடக்கூடாது. பூலோக வரைபடத்தில் இருக்கிற உலகத்தை நீங்க யோசித்து விடக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் உலகம் என்று சொல்லும் போது எதை குறிக்கிறது என்றால், சத்துருவாகிய பிசாசினாலே தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் பிசாசு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு அமைப்பு. அதுதாங்க உலகம். அதுதான் உலகம். இன்னைக்கு பிசாசு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி
தேவனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறானே, அந்த அமைப்பை நாம் ஆளும்படியாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். உலகத்தை ஆளும்படியாக, இரண்டாவது பிசாசை ஆளும்படியாக. அவன் நம்முடைய பரம விரோதி. அவனை ஆளும்படியாக, அவன் நம்மை ஆளும்படியாக அல்ல, நாம் அவனை ஆளும்படியாக. மூன்றாவது மாமிசத்தை ஆளும்படியாக. மாமிசம் என்று சொல்லும் போது நாம் இந்த மாமிசத்தை நினைச்சிடக்கூடாது, தோலும் சதியும் எலும்பியும் நினைச்சிடக்கூடாது. பரிசுத்த வேதாந்தத்தில் மாமிசம் என்று சொல்லும் போது விழுந்து போன மனுஷனுடைய சுவாபத்தினால் வருகிற மாமிச வாஞ்சைகள், the carnal desires of the fallen nature of man. விழுந்து போன மனுஷனுடைய சுவாபம், பாவக்காரிகளை இச்சிக்கிறது அல்லவா, அந்த சுவாபத்தை குறிக்கிறது தான் நம்முடைய மாமிசமா இருக்கிறது. அதனால்தான் போன ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கும் போது 3 காரியங்களை சொன்னேன். We must rule over external foe. வெளியிலிருந்து வருகிற சத்ரு உலகம். Infernal foe, பாதாளத்திலிருந்து வருகிற சத்ரு பிசாசு. Internal foe, நமக்குள்ள இருந்து வருகிற சத்ரு மாமிசம். இவை 3 நம்ம ஆளவே கர்த்தர் நம்மை வடிவமைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பிருந்தால் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26. அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய சிந்தனை திசை திருப்பக்கூடாது, உங்களுடைய சிந்தனை அலையப்பாயக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதிக பாரத்தோடு இந்த சத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நீங்கள் இந்த சத்தியத்தை அறிவில் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ பலன் உண்டாகும். ஆகவே சத்தியத்தை கூர்ந்து கவனிங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். அப்ப மனுஷனை கர்த்தர் வடிவமைத்து உருவாக்கி உண்டாக்கின நோக்கம் என்ன? ஆளும்படியாக. தேவனுடைய ஞானத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? மனுஷனுக்கு தேவன் அந்த ஆளுமையை கொடுத்த போது மனுஷியை ஆளும்படியாக அல்ல. சகோதரர் கேட்கிறீங்களா? மனுஷருக்கு அந்த ஆளுகையை கர்த்தர் தரும்போது யார் ஆளுறதுக்கு பிரதர்? மனைவிமார்கள் ஆளுறதுக்கா? இல்ல, மனைவிமார்கள் ஆளுகிறதுக்கு ஆண்டவர் ஆளுகையை மனுஷனுக்கு தரல. இன்னும் துக்கமான காரியம் என்னன்னா, சில குடும்பத்தில் மனைவிமார்கள் கணவனை ஆண்டு கொண்டிருக்காங்க பாருங்க. அது இன்னும் பயங்கரம். மனுஷி ஆளும்படியாக அல்ல, மனுஷனை ஆளும்படியாக அல்ல. கர்த்தர் மனுஷனுக்கு ஆளுகை கொடுத்தது எதற்கென்றால் உலகத்தின் காரியங்களை ஆளும்படியாக, மற்ற எல்லா காரியங்களையும் ஆளும்படியாக. ஆமென். நாம் தோற்று போகும்படியாக கர்த்தர் நம்மை உண்டாக்கவில்லை. நாம் சோர்ந்து போகும்படியாக கர்த்தர் நம்மை உண்டாக்கவில்லை. மற்றவர்கள் நம்மை மிதித்து நம்மை தவறாய் பயன்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை உண்டாக்கவில்லை. நாம் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தின் இந்த பூமியின் சகல காரியங்களை ஆண்டு கொள்ளும்படியாக தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதே சத்தியத்தை 8ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 8:6 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 8:6 வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, நீர் மனுஷனுக்கு ஆளுகை தந்து
சகலத்தையும் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எவ்வளவு அருமையான வசனம். மறுபடியும் வாசிங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அப்ப மனுஷனை குறித்து ஆவியானவர் சொல்லும் போது கர்த்தர் சகலத்தையும் ஆளும்படியாக தான் நம்மை வடிவமைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு செய்தித்தாளில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உலகத்தை நீங்கள் கொஞ்சம் உங்களை சுற்றி காரியங்களை பார்ப்பீர்கள் என்றால், மனுஷனுக்கு இன்னைக்கு ஆளுமை இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு மனுஷனுக்கு ஆளுமை இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க உலக செய்தித்தாள் என்னத்தை வாசிக்கிறோம்? நம்ம சுற்றி பார்க்கும்போது எதை பார்க்கிறோம்? எங்க பார்த்தாலும் மரணம், வியாதி, பலவீனங்கள், வெறுப்பு, யுத்தம், குற்றங்கள், இச்சையான காரியம், துக்கம், ஏமாற்றம், வருத்தம், சஞ்சலம், இவைகளை தான் நாம் பார்க்கிறோம். இவைகளை பார்க்கிறோம்னா மனுஷன் ஆளுகை செய்கிறான்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க மனுஷன் உண்மையை ஆளுகை செய்கிறாரா? இன்னைக்கு தேவன் உண்டாக்கிற மனுஷன் முற்றிலும் ஜெயம் கொண்டவனா இருக்கிறானா? ஆளுகை செய்றவனா இருக்கிறானா? இல்ல. இந்த ஆளுகை எங்கே போய்விட்டது? இன்னைக்கு சூழ்நிலை தான் மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சந்தர்ப்பங்கள் தான் மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனைகள் தான் மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மனுஷனுக்கு ஆளுகை இல்லை. மனுஷன் ஆளப்படுகிறான். எங்கே தவறு நடந்திருக்கிறது? எந்த இடத்துல தேவன் உண்டாக்கின மனுஷன் அவனுடைய ஆளுகை இழந்து போனான்? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆளுகிறதுக்கு தானே கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கு மனுஷனிடத்தில் ஆளுகை இல்லையே. What has happened? எங்கே தவறு நடந்திருக்கிறது? எங்கே மனுஷன் ஆளுகை இழந்திருக்கிறான்? ஆதியாகமத்தில் சில வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. நல்லா கவனிக்கணும். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. கவனிச்சுங்களா? அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம்னா என்ன பிரதர்? உண்மையான ஆசீர்வாதம் என்னது? ஆண்டு கொள்வது. இந்த ஆசீர்வாதம் இருக்கா பிரதர்? உங்களுக்கு இருக்கா? சிஸ்டர் உங்களுக்கு இருக்கா? தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற உலக அமைப்பை நாம் ஆண்டு கொள்ள முடிகிறதா? பிசாசை ஆண்டு கொள்ள முடியுதா? நம்முடைய சொந்த மாமிசத்தை ஆண்டு கொள்ள முடியுதா? பவுல் சொல்வது போல, பாவம் என்னை இனிமேலும் மேற்கொள்வதில்லை, ஆண்டு கொள்வதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், சபை ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் பாவத்தினாலே ஆளப்படுகிறார்கள்? நீங்க பாவம் ஆண்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் நீங்க அநேகருடைய வாழ்க்கையிலே பாவம் ஆண்டு கொண்டிருக்கிறது. எங்கே தவறு நடந்தது? எந்த இடத்துல நீங்கள் இந்த ஆளுகை இழந்து போனீர்கள்? தேவன் ஆதாமை ஆசீர்வதிக்கும் போது நீ ஆண்டு கொள் என்று ஆசீர்வதித்தார். அதை ஒரு ஆசீர்வாதமாக, ஆளுகையை ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தார். இதே ஆசீர்வாதம் தான் நோவாவுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லப்படுகிறது. ஆனா அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது சில வார்த்தைகள் அங்கே இல்லாமல் போகிறது. எடுத்து வாசிங்க. எப்படி ஆதாமை ஆசீர்வதித்தாரோ அதே போலதான் கர்த்தர் நோவாவை ஆசீர்வதிக்கிறார்.
ஆனா நோவாவோட ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, எப்படி ஆதாம் ஆசீர்வதித்தாரோ அதே போலதான் இப்ப நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அங்கேயே முடிஞ்சிருத. பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் முடிச்சிடறார் ஆசீர்வாதத்தை. இந்த ஆசீர்வாதத்தில் என்ன இல்லை? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் இல்லை. அப்ப மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல அந்த கீழ்ப்படுத்துகிற ஆளுகிற அந்த ஆசீர்வாதத்தை மனுஷன் இழந்திருக்கிறான். எங்க இழந்தான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டுக்கு போய் வாசித்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பார்த்து, இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னபோது மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் அந்த கனியை புசித்து தேவனுடைய இருதயத்தை உடைத்த போது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது, கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுத்த ஆளுகை அந்த மனுஷனை விட்டு விலகி போயிற்று. தாழ்மையா சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், கர்த்தர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிந்தா, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆளுகை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனா ஆளுகை என்ற ஆசீர்வாதம் இருக்காது, ஆளப்படுகிற சாபம் இருக்கும். என்னை தவறா நினைக்க கூடாது, ஆவியாரம் பேசுகிறேன். சில குடும்பத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மனைவிமார்கள் கணவனை ஆண்டு கொண்டிருப்பார்கள். கேட்கிறீங்களா? சில குடும்பத்தில் யார் ஆள்றது? மனைவி தான் கணவனையும் ஆளுவாங்க, முழு குடும்பத்தையும் ஆளுவாங்க. நான் கேட்கிறேன், இது ஆசீர்வாதமா சாபமா? தைரியமா சொல்லுங்க. சாபம். சாபம். இது தேவனுடைய திட்டம் அல்ல. மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிய தவறும் போது அந்த ஆளுகை வேற இடத்துல போயிருது, தவறான இடத்துல போயிருது. ஆனா தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆளுகை இருக்க வேண்டிய இடத்துல ஆளுகை இருக்கிறது. நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடியாது பேசுறேன். ஒரு நாள் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு 3 புருஷர்கள் வருகிறார்கள். கர்த்தரும் தூதர் 2 தூதர்களும் வராங்க. உடனே ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே ஓடி போய் சாராளை கூப்பிட்டு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா உடனே விருந்தாளிகளுக்கு நல்ல ஆகாரத்தை உண்டு பண்ணி ஒரு நல்ல விருந்தை அவர்களுக்கு வைக்கிறார்கள். அவர்களும் புசித்துட்டு அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுடைய வீட்டுக்கு சொல்லிட்டு போறாங்க. அந்த 2 தூதர்கள் சோதோமுக்கு போகிறார்கள். யாரோட வீட்டுக்கு? லோத்தோட வீட்டுக்கு. இப்ப லோத்துன்னு சொல்றாரு, தயவுசெய்து எங்க வீட்டில் நீங்க சாப்பிட்டு போகணும் அப்படின்னு. நீங்க அங்க பதிவு வாசித்து பாருங்க. லோத்தால சொல்ல முடியுதா அவரோட மனைவி இடத்துல விருந்தாளிங்க வந்திருக்கிறாங்க, சாப்பாடு சமைச்சு வையுமான்னு சொல்ல முடியுதா? லோத்தால சொல்ல முடியுதான்னு கேட்கிறேன். இல்ல சொன்னதான் அந்த அம்மா செய்திருவாங்களா? இன்றைக்கு சில கிறிஸ்தவ வீடுகள் இப்படி இருக்கிறது. லோத்தால சொல்ல முடியலங்க. சொந்த மனைவி கிட்ட இந்த மாதிரி விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, சாப்பாடு செய்து கொடுன்னு லோத்தால சொல்ல முடியல. ஆனா ஆபிரகாம் சொன்ன அவருடைய குடும்பம் கீழ்ப்படியுது. மனைவி கீழ்ப்படுகிறார், வேலைக்காரர்கள் கீழ்ப்படுகிறார்கள். ஆனா லோத்தோட வீட்டில் லோத்துக்கு அந்த ஆளுகை இல்லை. கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். மறுபடியுமா கர்த்தர் நம்ம ஆளுகையை தர வேணும். அந்த தேவதூதன் சொல்றாங்க லோத்துக்கிட்ட,
நீ போயிட்டு 2 மருமக்கள் மாட்ட சொல்லு, இந்த தேசம் அழிக்கப்பட போகிறது. லோத்து என்னங்க சொல்றாரு? நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. 2 மருமக்கள் கேட்க மாட்டாங்க. நான் தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு உங்களோட பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிறீங்களான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். கணவன்மார்கள் கவனிங்க, மனைவிமார்கள் உங்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறீர்களா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய்மார்கள் கேளுங்க, உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா, நீங்க எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீர்களான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆபிரகாமுடைய குடும்பம் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து நடந்த காரணம் என்ன? ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப பாருங்க, நோவாவுடைய ஆசீர்வாதத்திலே அந்த ஆளுகை இல்லை. காரணம், மனுஷன் ஆளுகையை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இழந்து விட்டான். முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முதல் மனிதன் தேவன் கிருபையாய் கொடுத்த ஆளுகையை இழந்து போனான். இந்த வாக்கியத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. மனிதனின் ஆளுகை முதல் மனிதனால் சட்டபூர்வமாக இழக்கப்பட்டது. மனிதனின் ஆளுகை முதல் மனிதனால் சட்டபூர்வமாக இழக்கப்பட்டது. எடுத்து வாசிங்கள், எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படிங்க நம்ம மரித்திருந்தோம்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் எப்படி மரித்திருந்தோம்? மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே பை நேச்சர் சுவாபத்தினாலே மற்றவளைப் போல உலகத்தாரை போலவே ரட்சிக்கப்படாதவர்களைப் போலவே கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். யோசிச்சு பாருங்க, எப்படிங்க நம்ம கோபாக்கினின் பிள்ளைகளா மாறணும்? 2வது வசனத்தில் பாருங்க, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். அப்ப எப்படி நம்ம கீழ்ப்படியாம பிள்ளைகளை போல மாறணும்? எப்ப கோபாக்கினின் பிள்ளைகளாய் நாம் மாறணும்? யோசிச்சு பாருங்க. லூசிபர் என்று சொல்லக்கூடியவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டு இன்னைக்கு பிசாசு என்று அழைக்கப்பட்டவன் எப்படி பிரபுவா மாறினா? இந்த லோகத்தின் அதிபதியாய் அவன் எப்படி மாறினான்? இதற்கெல்லாம் காரணம் என்ன? How did the devil become the lord of this world? How did he become the prince of the power of the air? அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? பிரபுவா மாறுறதுக்கு, இந்த உலகத்தின் அதிபதியாய் மாறுறதுக்கு என்ன நடந்தது? நீங்க வேதாகம சரித்திரத்தை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். ஒரு காலகட்டத்திலே லூசிபர்
ஆண்டவர்கிட்ட சொல்றான், I will be like the Most High. நான் உன்னதமானவருடைய ஸ்தானத்திலே நான் உயருவேன், அவருடைய சிங்காசனத்தில் உட்காருவேன், நான் உன்னதமானவரை போல மாறுவேன். எனக்கு அருமையான சபையாரை தயவு செய்து கேளுங்க. அவன் லூசிபர் என்றைக்கு தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்தானோ அதே சமயத்திலே தேவனுடைய கோபாக்கினை பரலோகத்தில் வெளிப்பட்டு அவன் பரலோகத்தை விட்டு துரத்தப்பட்டான். He was kicked out of the heaven. அந்த நேரத்திலே அவன் பரலோகத்தை விட்டு கீழே துரத்தப்பட்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப அவனுக்கு யார் மேல கோபம்? யார் அவனை துரத்தினது? யார் அவனை துரத்தினது? ஆண்டவர். அப்ப அவனுக்கு யார் மேல கோபம்? ஆண்டவர் மேல கோபம். ஆனா ஆண்டவர் மேல கோபத்தை காமிக்க முடியுமா? அதனால அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவனோட கோபத்தை ஆண்டவர் மேல காமிக்க முடியாது அப்படினாலே அவனோட கோபத்தை மனுஷன் மேல் காண்பிக்க ஆரம்பித்தான். அநேக சமயத்தில் நம்மளுக்கு கேள்வி வரும், நான் என்னங்க அவனுக்கு பண்ணேன், நம்மளை இந்த வழி ஆக்குறான்? வருதா? பிசாசு ஏன் நம்மளை தொந்தரவு பண்றான்? நம்ம ஒன்றும் அவனுக்கு பண்ணலையே, நம்ம ஒன்றும் பண்ணல. ஆண்டவர் துரத்தி விட்டாரு பாருங்க. ஆண்டவர் மேல கோபம். ஆண்டவர் மேல கோபத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஆனால் அவனோட கோபம் எல்லாம் எங்க திரும்பி விட்டது? மனுஷனுக்கு நேரா திரும்பி விட்டது. நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க, இந்த பொல்லாப்பு செய்கிறவர்கள், அதாவது அவங்களோட சுவாபத்தின்படியே அவங்களால நல்லது செய்யவே முடியாது, தீமையை தான் யோசிப்பாங்க. யாருக்கு என்ன தீமை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு தீமை செய்ய நினைக்கும் போது அந்த நபருக்கு தீமை செய்ய முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நபர் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தீமை செய்வாங்க. சொல்றது விளங்குதா? தீமை செய்கிறவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு தீமை செய்ய நினைக்கும் போது அந்த குறிப்பிட்ட நபருக்கு விரோதமா தீமை செய்ய முடியல. ஏன்னா இவரை காட்டிலும் அவர் ரொம்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அதிகாரம் உள்ளவராக இருக்கிறான்னு வச்சுங்களேன். இவரால் அந்த நபருக்கு தீமை செய்ய முடியலன்னா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த தீமையான மனுஷன் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த ஆளு யார் அதிகமாக நேசிக்கிறாரோ அவருக்கு விரோதமா தீமை செய்யும். அப்படி தீமை அந்த ஆளுக்கு செய்தா அந்த தீமை இவருக்கு செய்த மாதிரி தான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தீமை செய்ய முடியாத பட்சத்திலே அவங்க யாருக்கு தீமை செய்வாங்க தெரியுமா? நீங்க யார் அதிகமா நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தீமை செய்வாங்க. நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அப்படின்னா மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் அவன் உங்களுக்கு தீமை செய்கிறான். இதே தாங்க நடந்தது. தேவன் பிசாசை கீழே தள்ளிவிட்டார். ஆனால் தேவனுக்கு விரோதமாக அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால அவனோட கவனம் எல்லாம் மனுஷனுக்கு நேராய் திரும்பினது. ஏன் தெரியுமா? தேவன் மனுஷனை அதிகமாய் நேசிக்க, தன்னுடைய சொந்த சாயலிலே தன்னுடைய ரூபத்திலே உண்டாக்கி சிருஷ்டித்த மனுஷனை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார் என்று அறிந்து அவன் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட முடியாத நிலைமையிலே இன்னைக்கு மனுஷனுக்கு விரோதமாய் திரும்பி இருக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இதனால தாங்க அன்னைக்கு ஏதேன் தோட்டத்திலே தள்ளப்பட்ட பிசாசு ஆதாம் ஏவாளை சோதித்து வஞ்சித்து அவர்களை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக முடியாது செய்தது காரணம் எத்தனை பேருக்கு விளங்குது? சில சமயத்தில் நம்ம யோசிக்கிறோம், அவங்க பாட்டுக்கு ஆதாம் ஏவாள் அக்கடான்னு கிடந்தாங்களே, அவங்கள போய் என்னத்துக்கு இந்த பிசாசு தொந்தரவு பண்ணணும்? யோசனை வருது இல்லை? இப்போ விளங்குதா எதுக்கு அவங்கள போய் சோதிக்கிறான்? எதுக்கு விளங்குதா உங்களுக்கு? எதற்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போக முடியாது செய்கிறான் என்று எத்தனை பேருக்கு விளங்குறது? தன்னோட கோபத்தை ஆண்டவர் மேல காமிக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் நேசிக்கிற அவருடைய சாயலில் உண்டாக்கிற அந்த மனுஷனை அவர்களுக்கு தீங்கு செய்யும்படியாக ஆதாம் ஏவாளுக்கு விரோதமாக அவன் சோதனை கொண்டு வந்து கீழ்ப்படியாமல் போகும்படியாக செய்கிறான். இப்ப நல்ல கவனிங்க, சத்துருவாகிய பிசாசு ஆதாம் ஏவாளை எப்படிங்க சோதிச்சான்? எப்படி சோதித்தான்?
இதை கொஞ்சம் வாசித்து பாருங்க, விளங்கும். பொறுமையா வாசிங்க, விளங்கி கொள்ளுங்க. சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்ருவாகிய பிசாசு ஆதாம் ஏவாளை அவன் எப்படி சோதித்தான்? பரலோகத்தில் சாத்தான் தான் சாதிக்க தவறியதை பூமியில் தங்களுக்காக ஏதாவது ஆதி மனிதர்கள் சாதிக்க வேண்டும் என்று அவர்களை தூண்டினான். விளங்குதா? இந்த இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், கவனிங்க. Satan tempted them to achieve something for themselves on earth what he himself failed to achieve in heaven. சத்ருவாகிய பிசாசு பரலோகத்திலே ஒரு காரியத்தை சாதிக்க விரும்பினான். அவனால முடியல. சிங்காசனத்தில் உட்கார விரும்பினான். பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் லூசிபர் உட்கார விரும்புறான். ஆனா அதை செய்ய முடியல. ஆகவே தான் சாதிக்க முடியாத, பரலோகத்திலே சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை பூலோகத்திலே மனிதன் சாதிக்கும்படியாக அவன் ஆதாம் ஏவாளை சோதிக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆதாம் ஏவாளுக்கு வந்த சோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தேவனை போல மாறணும். பிசாசு அப்படித்தான் சொல்றான் பாருங்க. இந்த கனியை நீங்க புசித்தீங்கன்னா நீங்க எப்படி ஆயிருவீங்க? உங்களோட கண்கள் திறக்கப்பட்டு நீங்க தேவனை போல மாறிவிடுவீர்கள். ஏன் இந்த சோதனையை வச்சான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இவன் இதுக்கு முன்னால தேவனை போல மாற பிரயாசப்பட்டான். அப்படிதானே? நான் சிங்காசனத்தில் உட்காரணும், உன்னதமானவருக்கு ஒப்பானவனா மாறணும். அங்க வேலை நடக்கல. பரலோகத்தில் இவன் சாதிக்க நினைத்தது முடியவில்லை, நடக்கவில்லை. அங்க அவன் தோல்வி அடைந்தபடினாலே இப்பொழுது ஆதாம் ஏவாளை சோதித்து அவன் சொல்றான், இந்த கனியை நீங்க புசிச்சீங்கன்னா நீங்க தேவனை போல மாறிடுவீங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவனை போல மாறிடுவீங்க. சிந்தித்து பார்க்கணும். சகோதரனே சௌரியே, கர்த்தர் நம்மோடு கூட பேசு. அவன் ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி தோல்வி அடைந்த காரியத்தை இப்பொழுது ஆதாம் ஏவாள் முயற்சி பண்ணும்படியாக அவர்களை தூண்டுகிறான். அப்ப நடந்ததுதான் என்ன? ஆதாம் ஏவாளும் பிசாசு சொன்ன காரியத்தை அப்படியே நம்பினார்கள், பொய்யை நம்பினார்கள், சோதனைக்கு தன்னை விட்டு கொடுத்தார்கள், தேவனை தன்னுடைய இறுதிய சிங்காசனத்திலிருந்து இறக்கி விட்டார்கள். எதுக்கு தெரியுமா? அவர்களை சிங்காசனத்தில் அமர செய்யும்படியாக. They dethrone God so that they can enthrone themselves as God. பிசாசு சொல்லிட்டான், இந்த கனியை சாப்பிட்டா நீ தேவனை போல மாறிடுவ. அப்ப என்னத்துக்கு தேவன் நமக்கு? அவருடைய இறுதிய சிங்காசனத்தை தேவனை எடுத்து விட்டு தங்களுக்கென்று ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணார்கள். நம்மளா தேவன் ஆயிட போறோம், நாமே தேவன் ஆயிட போறோமே. ஆனா ஆக்சுவலா சத்தியம் என்ன? அவர்கள் தங்களை சிங்காசனத்தில் ஏற்றிக்கொள்ளவில்லை. காரணம், அந்த கனியை புசித்த போது அவர்கள் தேவனை போல மாறினாங்களா? இல்ல, அதற்கு மாற அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். பிசாசு சொன்னா, இந்த கனியை சாப்பிட்டா தேவனை போல மாறு. ஏமாந்து சாப்பிட்டு தேவனை போல மாறினாங்களா? என்னவா மாறினாங்க? அடிமைகளாய் மாறினார்கள். எத்தனை பேருக்கு பிசாசோட தந்திரம் விளங்குது? ஆனாதான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2:11 அவர் அழகா எழுதுகிறார். வாசிங்கள். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எவ்வளவு தந்திரமா சொல்றான் பாருங்களேன். ஆனா பிசாசோட நோக்கம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாளும் அடிமைகளை மாறணும். அவனோட நோக்கம் இவர்கள் தேவர்களா மாறுறது அல்ல. சொன்னது அப்படி.
நீங்க இந்த கனியை புசித்தீங்கன்னா தேவனை போல மாறிடுங்கன்னு சொன்னா, ஆனா என்னவா மாறினார்கள்? அடிமைகளாய் மாறினார்கள். தேவனை சிங்காசனத்தில் இறக்கிவிட்டு பிசாசை சிங்காசனம் உட்கார செய்து விட்டார்கள். நல்ல கவனிங்க, இந்த ஒரு வாக்கியத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை தங்கள் இறுதிய சிங்காசனத்திலிருந்து நீக்கிய போது அவர்கள் சாத்தானை தன்னுடைய இறுதிய சிங்காசனத்திலே அமர்த்தினார்கள். இன்றைக்கு நிறைய பேர் அறியாமலேயே செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். நான் அவிசுவாசிகளை குறித்து பேசவில்லை, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை குறித்து பேசுகிறேன். இன்னைக்கு பிசாசுடைய தந்திரங்களை அறியாதபடினாலே இன்னைக்கு அநேகர் தேவனை தங்கள் இறுதிய சிங்காசனத்திலிருந்து நீக்கிவிட்டு சத்துருவாகிய பிசாசை தங்களுடைய இறுதிய சிங்காசனத்தில் அமர்த்தி விடுகிறார்கள். வேறு வார்த்தையில் சொல்லணும்னா இந்த வாக்கியத்தை வாசிங்க. பரலோகத்தில் சாத்தான் தேவனிடத்தில் அடைய தவறியதை மனிதன் மூலமாய் பூமியிலே அடைந்தான். எந்த காரியத்தை தேவனிடத்தில் பிசாசுக்கு அடைய முடியலையோ அந்த காரியத்தை பூமியிலே மனுஷன் மூலமாக அடைந்தான். இந்த வாக்கியத்தை வாசிங்க. பரலோகத்தில் அரியணையை அடைய தவறிய சாத்தான் இப்பொழுது மனிதனின் இருதயத்தில் ஒரு சிம்மாசனத்தை பெற்றிருக்கிறான். பரலோகத்தில் சிங்காசனம் கிடைக்கலங்க. அதனால மனுஷனை ஏமாற்றி வஞ்சித்து நீங்க மனுஷனுடைய இருதயத்தின் சிங்காசனத்திலே பிசாசு விட்டிருக்கிறான். அதுக்கு இடம் கொடுத்தது யாரு? மனுஷன். ஆனாதான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க. இப்ப சத்தியம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, இந்த சத்தியத்தை நீங்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால் பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய சத்தியங்களை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த முழு புவி உலகமும் தேவனுடைய பிரமாணத்தின்படி, தெய்வீக பிரமாணத்தினாலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே சட்டபூர்வமாக தேவன் கொடுத்த ஆளுகை அவன் இழந்து போனான். அவனே ஆளுகை எடுத்து பிசாசுகளை கொடுத்தான். தேவன் ஆதாமுக்கு கிருபையாக அந்த ஆளுகையின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். அவன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தனாலே தேவன் கொடுத்த ஆளுகையை பிசாசுடைய கரத்தில் கொடுத்தான். இப்ப விளங்குதா மனுஷன் எங்க ஆளுகை இழந்தான் என்று? எங்கே தன்னுடைய அதிகாரத்தை மனுஷன் இழந்தான்? அந்த ஆளுகையை தேவன் ஈவாய் மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனா மனுஷன் அந்த ஆளுகையை இழந்ததுக்கு காரணம், தேவன் கிருபையாய் சட்ட ரீதியாய் கொடுத்த ஆளுகையை அவன் பிசாசிடத்தில் கொடுத்ததுதான். நல்ல கவனிங்க. இப்ப ஆளுகையை மனுஷனுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் கொடுக்கிறாரு. இப்ப அந்த ஆளுகை ஆதாமுடையது. அந்த ஆளுகை யாருடையது? எந்த நிபந்தனை இல்லாமல் தேவன் அந்த ஆளுகை ஆதாமிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப அந்த ஆளுகை ஆதாமுடையது. இப்ப ஆதாம் விரும்புகிறபடி அந்த ஆளுமையை யாருக்கு வேணா கொடுக்கலாம். இப்ப அந்த ஆளுமை யாருடையது? ஆதாமுடையது. இப்ப அந்த ஆளுமையை ஆதாம் யாருக்கு வேணாலும் தன்னுடைய விருப்பம் போல கொடுக்கலாம். அததான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் செய்து விட்டான். தேவன் கிருபையாய் கொடுத்த ஆளுகையை அவன் பிசாசுடைய கரத்தில் கொடுத்தான். ஆமென். இப்ப இந்த வாக்கியத்தை நீங்க வாசித்து பாருங்க. பரலோகத்தில் நடந்த போரில் சாத்தான் தோற்று போனான், ஆனால் அவன் பூமியில் வெற்றி பெற்றான். பரலோகத்தில் சிங்காசனம் கிடைக்கல, எவ்வளவோ போராட்டம், கர்த்தர் அங்கிருந்து துரத்திட்டாரு. அவன் மனுஷ இடத்துல வந்து ஈஸியா ஜெயிச்சிட்டான். இன்றைக்கு இதை தான் பண்ண பார்க்கிறான் பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு இதை தான் சத்துருவாகிய பிசாசு செய்கிறான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. அவன் தேவனிடத்தில் பெற முடியாத காரியத்தை மனிதனிடத்தில் ஈஸியா வாங்கிட்டான். நல்ல கவனிங்க. தேவனிடத்தில் சிங்காசனம் கிடைக்கும்னு பார்த்தான், கிடைக்கல. மனுஷ இடத்துல வந்து ஈஸியா மனுஷனை ஏமாற்றி இறுதிய சிங்காசனத்தை பிடிச்சிட்டான். தேவனிடத்தில் கிடைக்காததை அவன் யாரிடத்தில் பெற்று விட்டான்? மனுஷ இடத்துல பெற்றுட்டான். இன்றைக்கு பிசாசு என்ன தெரியுமா சொல்றான்? அவங்கள அநேக இடத்துல வந்து சொல்லுவான், அப்பா
நீ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறியா, ஆண்டவர் உனக்கு கொடுக்கலையா, கவலையே படாத, மனுஷன்கிட்ட போய் வாங்கிக்கோ. ஆண்டவர் தன்னுடைய உதவி சகாயத்தை தாமதம் பண்றாரா, கவலைப்படாத, ஜெபத்தெல்லாம் விட்டு மனுஷ இடத்துல உதவிக்கு ஓடு. ஆண்டவர் உனக்கு ஒரு பண தேவையை இன்னும் சந்திக்காம இருக்காரா, கவலைப்படாத, மனுஷன்கிட்ட போய் கடன் வாங்கிக்கோ. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அவன் அப்படி செய்கிறதன் மூலம் அவன் என்ன பண்றான், அவங்களை அடிமைகள் ஆக்குறான். கடன் என்ற ஒரு is taking into a bondage of debts. கடன் என்ற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆதாம்கிட்ட ஆதாமை ஏமாற்றி எப்படி அவனிடத்தில் இந்த ஆளுகையை வாங்கினது போல அவனுடைய யோசனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் நினைக்கிறான், ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு சிங்காசனம் கிடைக்கும்னு நினைச்சோம், நம்மளுக்கு கிடைக்கல, அங்கிருந்து துரத்தி விட்டாரு. இப்ப மனுஷனை ஏமாற்றி இருதய சிங்காசனத்தை வாங்கிட்டான். இன்னைக்கு விசுவாசி இடத்துல பிசாசு சொல்றான், எனக்கும் அப்படிதான் பா, ஆண்டவர்கிட்ட போனேன், சிங்காசனம் கிடைக்கும்னு போனேன், கிடைக்கல, நான் மனுஷனை ஏமாத்தி வாங்கிட்டேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட உனக்கு கிடைக்கலன்னா விட்டு ஆண்டுற, மனுஷன்ட்ட போ, கிடைக்கும். ஆண்டு பணத்தை சந்திக்கலன்னா மனுஷன்ட்ட போ, மனுஷன் கடன் கொடுப்பான். அவனோட நோக்கம் எத்தனை பேருக்கு விளங்குது? அவனோட நோக்கம் உங்களை அடிமைகளாக்க வேண்டும் என்றுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா, கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு உலகத்துக்கு போனா எவ்வளோ சந்தோஷம், எத்தனை பாவ சந்தோஷங்கள் இருக்கிறது. அருமையான சபையாரே, விசுவாசியே, அவனோட வஞ்சகத்திலே விழுந்து விடாதீர்கள். அவனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளை அடிமையாக்க வேண்டும் என்பதுதான், அடிமையாக்க வேண்டும். அதனாலதான் ஞானி எழுதுகிறார், நீதிமொழிகள் 10:22 வாசிங்க. நீதிமொழிகள் 10:22 சீக்கிரமா வாசி. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதோடு கூட அவரு வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தரிடத்திலிருந்து வராத எதிலுமே என்ன இருக்கு தெரியுமா? வேதனை இருக்கு. கர்த்தரிடத்திலிருந்து வராத எதா இருந்தாலும் சரி, அதுல என்ன இருக்கிறது? வேதனை இருக்கு பிரதர், சிஸ்டர், வேதனை இருக்கிறது. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இட்ஸ் நாட் வாட் வி கெட், இட்ஸ் ஃப்ரம் whom we get. எதை பெற்றுக் கொள்கிறோம் என்று அல்ல, யாரிடத்தில் பெற்றுக் கொள்கிறோம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஏமாந்து கர்த்தரிடத்தில் வராத நிறைய காரியம் இருக்கு. அதனால்தான் இன்னைக்கு வேதனை, அதனால்தான் இன்னைக்கு சஞ்சலம், அதனாலதான் துக்கம் எல்லாம் இருக்கு. சமாதானம் இல்லை, துக்கம், வேதனை. காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யம் தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. கர்த்தரிடத்திலிருந்து வராத எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதுல என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். மறந்து விடாங்க. முதலாவது ஒரு காரியம், கர்த்தர் மனுஷனுக்கு அந்த ஆளுகையை ஈவாக, சட்ட ரீதியாக ஈவாக கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் மனுஷன் சட்டபூர்வமாக அந்த ஆளுகையை அவன் இழந்து போனான். பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, பிசாசுக்கு அந்த ஆளுகையை கொடுத்து விட்டபடினாலே, தன் ஆளுகை இழந்தது மாத்திரமல்ல, பிசாசுக்கு அடிமையாய் மாறி போனான். முதல் மனிதன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவன் பிசாசுக்கு அடிமையாய் மாறினான். இதைதான் பவுல் எழுதுறார். எடுத்து வாசிங்க, ரோமர் 6:16 வாசிங்க. ரோமர் 6:16 சீக்கிரம் வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும்
நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி, நல்ல கவனிச்சிங்களா, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீங்கள் எதுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதுக்கு என்னது? அடிமை. ஆதாம் அன்னைக்கு பிசாசுக்கு கீழ்ப்படிந்தான், ஆகவே பிசாசுக்கு அடிமையாய் மாறினான். ஏதேன் தோட்டத்திலே கிருபையாய் பெற்ற அந்த ஆளுகை என்ற ஆசீர்வாதத்தை ஆதாம் பிசாசிடத்தில் கொடுத்து விடுகிறார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் உண்மையாக அப்படிதான் கொடுத்துட்டானா? ஆதாம் பிசாசிடத்தில் ஆளுகையை கொடுத்துட்டாரா? எஸ், கொடுத்துட்டார். எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். எப்படி நீங்க அவ்வளவு தைரியமா சொல்றீங்க ஆதாம் ஆளுகையை பிசாசில் கொடுத்துட்டான்னு சொல்றீங்களே? நடந்த சம்பவம் தெரியும். ஆண்டவராய் இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்ட போது எடுத்து வாசித்து பாருங்க, என்ன நடந்ததுன்னு வாசித்து பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதர், சிஸ்டர், வாசிங்களா? இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடையது அல்ல, எனக்கு சொந்தமானது அல்ல. இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தாரா பிசாசுக்கு ஆளுகைய? இல்ல. ஆளுகை பிசாசுக்கு யார் கொடுத்தது சொல்லுங்க? ஆதாம் கொடுத்தது. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்றான், இந்த ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சித்தமானவருக்கு நான் கொடுப்பேன். எத்தனை பேருக்கு விளங்குது சத்தியம்? ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் ஏமாந்து போய் பிசாசு இடத்துல ஆளுகை கொடுத்துட்டான். இப்ப பிசாசு ஆண்டவராய் இயேசுவிடத்திலே எனக்கு சித்தமானவருக்கு நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நல்லா கவனிங்க, ஆண்டவராய் இயேசு இதை கேட்டுட்டு என்னங்க பண்ணியிருக்கணும்? பிசாசை கடிந்து கொண்டு இருக்கணும்ல, இல்லைன்னு சொல்லி இருக்கணும்ல. இல்ல, இந்த ஆளுகை உன்னுடையது இல்லை அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். சொல்லவே இல்லைங்க. இல்ல பிசாசே, இது உன்னுடைய ஆளுகை இல்லைன்னு சொல்லல. அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா சொன்னாரு? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. பவுல் பிசாசை குறித்து சொல்லும் போது இந்த உலகத்தின் அதிபதி. வாசிங்க 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். பாத்தீங்களா? பவுல் பிசாசு என்ன சொல்றாரு? பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அவருடைய மனதை குருடாக்கினான். பிரபஞ்சத்தின் தேவன் சொல்லி பவுல் சொல்றார் பிசாசு. இதை நல்லா நம்ம மனசுல ஏத்திக்கணும். இந்த சத்தியத்தை நீங்க தயவா விளங்கிக்கணும். கவனிக்கிறீங்களா? சகோனே சகோரியே, ஒவ்வொரு விஷயம் நீங்க பிசாசுடைய தந்திரமான சோதனைக்கு உங்களை விட்டு கொடுக்கும் போது, ஒவ்வொரு விஷயம் பிசாசுக்கு ஆம் என்று சொல்லும் போது, ஒவ்வொரு விஷயம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நீங்க செய்யற காரியம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு உங்கள் மேல் ஆளுகையை தருகிறீர்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டுக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன ஆக போகுது? பிசாசு சொல்றத அவனுடைய சோதனைக்கு நம்ம விழுறதுனால என்ன ஆயிட போகுது? இப்ப இதை செய்தரலாம், அப்புறம் போய் மன்னிப்பு கேட்கலாம் நினைக்கிறீங்க. பிரதர் சிஸ்டர், ஆவியானவர் பேசுறார். ஒரு பாவம் செய்யும் போது, தூண்டப்படும் போது, ஒரு பாவத்தை அந்த சோதனைக்கு நீங்க உட்படும் போது நீங்க என்ன பிசாசு என்ன சொல்லுவான்? இப்ப செய்துரு, இப்ப சந்தோஷமா இருந்துரு, அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம்.
அவன் சொல்றதுல உண்மை இருக்கு. ஆண்டவர் அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாரு. ஆனா நடக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு விஷயம் சோதனையில் விழும்போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் மேல் ஆளுகையை கொடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆளுகை எடுத்து அவன் கையில கொடுத்து, நீ என்ன ஆண்டுக்கப்பா. எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்களேன். இதுதாங்க ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு நடந்தது. ஆதாம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் பிசாசுக்கு கீழ்ப்படிந்த மாத்திரத்திலே, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன மாத்திரத்திலே தன்னுடைய ஆளுகையை பிசாசு இடத்துல கொடுக்கிறான். பிசாசுக்கு அடிமையாய் மாறுகிறான். நீங்க யோசித்து பார்க்கணும். ஆதாம் செய்த தவறினாலே இன்றைக்கு பிசாசுடைய கையில ஆளுகை இருக்கு. ஆதாம் செய்த தவறினாலே இன்னைக்கு பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறான், உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கான். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாய் இருக்கிறான். பவுல் என்ன சொன்னாரு? இந்த பிரபஞ்சத்தின் அவனை தேவனாக்குனது யாருங்க? தேவனாக்குனது யாரு? மனுஷன். தாழ்மையா சொல்றேன், ஒவ்வொரு தரையும் பிசாசுக்கு நீங்க சோதனைக்கு விடும்போது அவனை உங்களோட வாழ்க்கையில தேவனாய் மாற்றுகிறீர்கள். எவ்வளவு பயங்கரமான விஷயம் அது. அநேக சமயத்தில் நம்ம யோசிக்கிறது இல்லை. இதை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கு விளங்கும்படியா நான் சொல்றேன். பாஸ்டர் டேனி கொஞ்சம் வாங்க தயவுசெய்து. இது நீங்க விளங்கிக் கொள்ளணும். இவர் என்னுடைய ஆவிக்குரிய மகன். இவரை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆகவே என்னுடைய விலையேறப்பட்ட ஒரு காரியத்தை அவர் அதிகமாக நேசிக்கிறபடினால அவருக்கு கொடுக்குறேன். ரொம்ப விலையேறப்பட்ட காரியம் நான் அவருக்கு கொடுக்குறேன். அவர் என்ன பண்றார் தெரியுமா? இதை எடுத்துட்டு போய் என்னுடைய பரம விரோதிகிட்ட கொடுத்துடுறார். நான் இவரை நேசித்தபடினாலே எனக்கு ரொம்ப விலையேறப்பட்ட காரியமாய் தோன்றின அந்த காரியத்தை என்னுடைய மகனுக்கு நான் கொடுக்கிறேன். ஆனா இந்த மகன் என்ன பண்றாரு தெரியுமா? இதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுக்கிறாரு? என்னுடைய பரம விரோதிகளை கொடுக்கிறார். ஒரு நாள் அந்த பரம விரோதி என்னை வந்து சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, என் கையில என்ன இருக்கு தெரியும் பார்த்தையா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி இந்த ஆள் கையில போனது? நான் என்னை நேசித்த மகனுக்கு அல்லவோ நான் கொடுத்தேன். இப்ப இந்த காரியம் எப்படி என்னோட பரம விரோதி கையில எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது பரம விரோதி சொல்றாரு, நீ அதிகமா நேசித்த உன் மகனுக்கு கொடுத்த பத்தியா? உன் மகன் எனக்கு கொடுத்ததுன்னு காமிக்கிற. உன் மகன் தான் என்கிட்ட கொடுத்து. இப்ப கேட்கிறான் என்ன பார்த்து, இது மடிமா உனக்கு வேணுமா? இது மடிமா வேணுமா? நான் என்ன சொல்றேன்னா, அது ரொம்ப விலையேறப்பட்டதா இருக்கிற அப்படின்னாலே, ஆமா எனக்கு வேணும் கொடு. அவனை திரும்ப சொல்றான், என் காலில் விடு நான் தரேன். என் காலில் விடு நான் கொடுத்துட்றேன். யோசிச்சு பாருங்க பிரதர் சிஸ்டர், யோசிச்சு பாருங்க என்னோட உள்ள எவ்வளவு வேதனைப்படும் யோசிச்சு பாருங்க. என்னோட மகனை நான் நேசித்து எனக்கு ரொம்ப விலையேறப்பட்ட காரியமாக இருந்ததை நான் என்னோட மகனுக்கு அன்பு நிமித்தம் கொடுக்கிறேன். ஆனால் என்னோட மகன் கொண்டு போய் என்னோட பரம விரோதி கையில கொடுத்துட்டான். இப்போ அவன் சொல்றான், நான் திருப்பி கொடுக்குறேன், ஆனால் நீ என் காலில் விழணும். அப்ப என்னுடைய உள்ள எவ்வளவு உடைக்கப்படும் யோசிச்சு பாருங்க. மனிதன் இதை தேவனுக்கு விரோதமாய் செய்த போது தேவனுடைய உள்ள எவ்வளவு உடைக்கப்பட்டு யோசிச்சு பார்த்தீங்களா? இதைதாங்க மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் செய்தான். இதை மனுஷன் செய்தபடினாலே தேவன் மனுஷனை வெறுத்திருக்க வேண்டும். அப்படிதானே? ஒரு சாதாரண மனுஷனா நானா இருந்தா இவரை வெறுத்துருவேன். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல,
நீ வேற யாருன்னா கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, என்னோட பரம சத்துரு கையில போய் கொடுத்திய அப்படின்னு சொல்லி நான் வெறுத்திருப்பேன். ஆனா தேவன் மனுஷனை வெறுக்கவில்லை. இன்னும் நேசிக்கிறேன், இன்னும் ஆண்டவர் நேசித்தார். ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ தவறு செய்துட்ட, நீ பாவம் செய்துட்ட, உன்னோட ஆளுகை இழந்துட்ட. இப்ப அவன் சொல்றான், காலில் விழுந்தா திருப்பி கொடுக்குறேன்றான். ஆனா நான் அவன்கிட்ட காலில் விழுந்து வாங்க போறது இல்லை, என்னுடைய ஜீவனை கொடுத்து நான் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ள உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். இதாங்க தேவனுடைய அன்பு. எத்தனை பேருக்கு தேவனுடைய அன்பு விளங்குறது? எத்தனையோ சமயத்தில் நாம் உணர்கிறது இல்லை, யோசித்து பார்க்கிறது இல்லை. கர்த்தர் நமக்கு செய்த காரியம், நாம் அவருக்கு செய்த துரோகம், மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் செய்த துரோகம், அதையும் எண்ணாமல் இன்னும் கர்த்தர் மனுஷனை நேசிக்கிறார் என்றால் அவருடைய அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது யோசித்து பாருங்க. அவருடைய அன்புக்கு ஈடான பேர் ஒரு அன்பு இருக்க முடியாது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? தயவு செய்து கவனிங்க. முதல் மனிதன் ஆதாம் சட்ட ரீதியாய் தேவன் தனக்கு கொடுத்த ஆளுகையை சட்ட ரீதியாக அவன் இழந்து போனான். அதை மறுபடியும் பெற வேண்டுமானால் சட்ட ரீதியாக தான் பெற முடியும். நீதியான விதத்திலே சட்ட ரீதியாக தான் பெற முடியும். அப்ப தேவனுடைய திட்டம் என்னவென்றால், மனுஷன் சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட ஆளுகை பிசாசுடைய கரத்தில் கொடுத்துட்டான். இப்ப பிசாசு எடுத்து நீதியாக சட்ட ரீதியாக வாங்க வேணும். ஆண்டு சொல்றான்னு வச்சுக்கலாம், மனுஷனை பார்த்து, ஆதாமே நீ பெரிய பாவம் செய்தப்பா, நான் உனக்கு கொடுத்த ஆளுகை நீ பிசாசு கையில கொடுத்துட்ட. ஆனா நான் யார் தெரியுமா? நான் தேவன். ஆகவே நான் பிசாசுடைய கரத்திலிருந்து வலுக்கட்டாயமா பிடுங்கி பிசாசு அழிச்சிட்டு அதை பிடுங்கி நான் உன் கையில கொடுத்துறேன் அப்படின்னு சொல்வார் என்றால் தேவனிடத்தில் நீதி இல்லை என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது? நீதி இல்லை என்று அர்த்தம். ஒருவேளை தேவன் அப்படி செய்வாரான பிசாசை பார்த்து, பிசாசை நான் மாம்சத்திலே இருந்தாலும் நான் தேவனா இருக்கிறேன், நீ ஏமாத்தி வாங்கிட்ட, நீ குடுன்னு சொல்லி பிசாசுல பிடிங்க ஆண்டவர் கொடுக்க முடியாதா? அப்படி கொடுத்திருந்தால் பிசாசு சொல்லுவான் ஆண்டவரை பார்த்து, உமக்கு வல்லமை இருக்கு, ஆனா நீதியே உம்மிடத்துல இல்லையே. சொல்லுவானா? சொல்ல மாட்டான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எத்தனை காரியத்தை மனுஷனுக்காக யோசிக்க வேண்டியது இருந்து பாருங்க. சாதாரணம் அல்ல, சாதாரணமான காரியம் அல்ல. இப்ப நல்ல கவனிங்க. மனுஷன் அந்த ஆளுகையை இழந்து போனான். மனுஷன் தான் ஆளுகையை பெற வேண்டும், திரும்பி பெறணும், மனுஷன் தான் பெறணும். Man lost the dominion and therefore only man must recover the dominion. மனுஷன் இழந்ததை மனுஷன் தான் மறுபடியும் திரும்பி பெறணும். நீங்க தான் நம்ம கவனிக்கணும். மனுஷன் இழந்ததை தேவனாய் இருந்து நமக்கு பெற முடியாது. மனுஷன் இழந்ததை தேவனாய் ஒருவர் இருந்து நமக்கு அதை பெற்றுத்தர முடியாது. மனுஷன் இழந்ததை மனுஷன் தான் பெற வேணும். இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க வாசித்து பாருங்க. மேலும் சாத்தானுக்கு பரலோகத்தில் சிம்மாசனம் இல்லை என்றாலும் சாத்தானுக்கு இப்பொழுது மனிதனுடைய இருதயத்திலே மனதிலும் ஒரு சிம்மாசனத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டான். தேவனிடத்திலிருந்து பெற முடியாததை சாத்தான் வஞ்சகத்தின் மூலமாக மனுஷனிடத்திலிருந்து எளிதாக பெற்றான். இந்த ஆதிக்கத்தை மீட்பதற்கு ரொம்ப முக்கியம். இந்த ஆதிக்கத்தை, இந்த ஆளுகையை மீட்பதற்கு சாத்தானுக்கு எந்த உரிமையும் இல்லாத ஆதாமின் இனத்தை சேர்ந்த ஒருவரை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ஆளுகையை மீட்பதற்கு சாத்தானுக்கு எந்த உரிமை இல்லாத ஆதாமின் இனத்தை சேர்ந்த ஒரு மனுஷனை கண்டுபிடிக்க வேண்டும். இழந்து போன ஆளுகையை மனுஷன் தான் இழந்தான், மனுஷன் தான் திரும்பி பெறணும், மீட்கணும். ஆனா மீட்கிற இந்த மனுஷன் மீது பிசாசுக்கு எந்த ஆளுகையும் இருக்கக்கூடாது. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும். நாம் எல்லாமே ஆதாமோட பிள்ளைகள், அப்படித்தானே? எல்லாமே கோபாக்கினின் பிள்ளைகள், அப்படித்தானே?
நம்ம எல்லாருமே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், அப்படிதானே? அதை தானே எபேசியர்ல வாசித்தோம். அப்ப ஆதாமுடைய பிள்ளைகள் எல்லாமே அடிமைகள், விழுந்து போனவர்கள், அப்படிதானே? அடிமைகள் எப்படி அடிமையை மீட்க முடியும்? மீட்க முடியாது. அப்ப ஆதாமை போல ஒரு மனுஷன் வேணும். ஆனா அந்த மனுஷன் மீது பிசாசுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. அது யாராதாங்க இருக்க முடியும்? நீங்க சிந்தித்து பார்க்கணும். A man must recover what Adam had lost, but he must be a man on whom Satan has no legal claim. ஒரு மனுஷன் தான் மீட்டு எடுக்கணும். ஆனா அந்த மனுஷன் மீது பிசாசுக்கு எந்த சட்ட ரீதியான உரிமையும் இருக்கக்கூடாது. இப்ப ஆதாமோட பிள்ளைகள் எல்லாமே அடிமைகள் தான். இப்ப ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மனுஷன் வேணும். ஆனா அந்த மனுஷன் ஆதாமுடைய மகனா இருக்கக்கூடாது. ஆதாமோட மனுஷன் அடிமை தானே. அப்ப ஒரு மனிதன் வேணும், மனிதன் தான் மீட்டெடுக்கணும். ஆனா அந்த மனுஷன் ஆதாமோட மகனா இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு வேணும் நான் சொல்றது? இழந்து போன ஆளுகை மீட்டெடுக்க ஒரு மனிதன் வேண்டும். ஆனால் அந்த மனிதன் யாரா இருக்கக்கூடாது? ஆதாமுடைய மகனா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆதாமுடைய எல்லா பிள்ளைகளுமே யார் தான்? அடிமைகள் தான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவராய் இயேசு கன்னி மரியாளுடைய வயிற்றிலே, ஹல்லேலூயா, he became an incarnation, ஒரு அவதாரமாக, மனித அவதாரமாக மரியாளுடைய கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவராலே அவர் உருவாக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வந்தது காரணம் இதுதான். ஆதாமை போல மனுஷனா இருக்கணும். ஆனா ஆதாமுடைய மகனா இருக்கக்கூடாது. மனிதன் இழந்தான், மனிதன் தான் மீட்டுக் கொள்ள வேண்டும். இதை தான் பவுல் எழுதுறார். எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், சீக்கிரமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. நல்லா கவனிச்சிங்களா? யாரால மரணம் உண்டாயிச்சு? மனுஷனாலே. அப்ப உயிர்த்தெழுதல் யாரால உண்டாகணும்? மனுஷனாலே. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க, தெளிவா இருக்கும். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அப்படின்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்ப மனுஷனுடைய ஆளுகையை மீட்டெடுக்க ஆண்டவராய் இயேசு மாமிசமும் இரத்தத்தும் உடைய ஒரு மனுஷனாக அவர் அவதரிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு விளங்குது? சட்ட ரீதியாக மனுஷன் இழந்ததை சட்ட ரீதியாக பெறும்படி ஆண்டவராய் இயேசு மனுஷனாக இந்த உலகத்துக்கு அவதரித்தார். இந்த வாக்கியத்தை வாசித்து பாருங்க. அவர் ஆதாமின் சந்ததியாக இல்லாமல் ஆதாமின் இனத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஆதாமின் சந்ததி எல்லாமே அடிமை தான். ஆதாமின் சந்ததியாக இல்லாமல் ஆதாமுடைய சந்ததியில வராம ஆதாமை போல ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? நான் எதை சொல்கிறேன் என்றால், நாம் இழந்ததை மறுபடியும் நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்க ஆண்டவர் எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார். இது லேசான காரியம் அல்ல.
எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டியதா இருந்தது, நீங்க யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. சட்டப்பூர்வமாக மனுஷன் இழந்தான், சட்டப்பூர்வமாக ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காய் மரித்து பிசாசை தோற்கடித்து அதை மறுபடியுமாய் மகிமையாய் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க சிந்தித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஆண்டவரை தாங்க நம்ம தெய்வமா வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஒவ்வொரு வாரம் ஆராதிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறோம். அவருடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு வனாந்தரத்திலே சோதிக்கப்படுகிறார். பிசாசு வந்து அவருடைய மாமிசத்தை தூண்டி விடுகிறார். இந்த அப்பத்தை, இந்த கல்லை அப்பமா மாற்றி புசிக்கலாமே என்று சொல்லுகிறார். பிசாசு சொல்றான், இப்ப இந்த ஆளுகை நான் நமக்கு தந்து விடுகிறேன், ராஜ்யத்தின் மகிமையை தருகிறேன், நீ தாழ விழுந்து பணிந்து கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:8 வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:8 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். எழுதி இருக்கிறது. அப்ப பிசாசு ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார் தெரியுமா? ரெண்டே காரியங்க. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை. ஸ்பிரிட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். எப்படி ஸ்பிரிட் ஆஃப் காட்னு சொல்றோம்? லூக்கா 4:1 வசனத்திலே ஆவியின் நிறைவோடு கூட வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், இயேசு பரிசுத்த ஆவி நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு, ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 8வது வசனத்திலே எழுதி இருக்கிறதே. அப்ப ரெண்டு காரியத்தினாலதான் நம்ம இன்னைக்கு ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வேணும்? கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்படியாகவே, ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த ஆளுகை செய்கிற ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரெண்டு ரகசியம், ரெண்டு திறவுகோல். என்னது? பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவரோட சொல்லலாம், பாஸ்டர் நான் ஒரு காரியத்தை சோதனையில் விழுந்துடுறேன், திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன், திருப்பி அதே காரியத்தை செய்கிறேன், என்னோட வாழ்க்கையில ஜெயம் இல்லை என்று சொல்லக்கூடிய விழிப்பு என்றால், நீ கர்த்தர் சொல்றாரு, என் மகனே மகளே, உனக்கு ரெண்டு திறவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை சார்ந்துக்கொள், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்துக்கொள். இரண்டாவது, என்னோட வார்த்தையை சார்ந்துக்கொள். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, பிசாசு ஆண்டவராகிய இயேசுவை கல்வாரி சிலுவைக்கு தள்ளி அவன் நினைக்கிறான், கல்வாரி சிலுவையில தள்ளினா ஆண்டவர் பிதாவுடைய சித்தத்துக்கு முரட்டாட்டம் பண்ணிடுவாரு, பிதாவுடைய சித்தத்துக்கு மாறா அவர் போயிடுவாருன்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவராகிய இயேசு பிதாவுடைய பூர்ணமான சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த கசப்பான பாத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு, பிதாவே நீங்க கூடுமானால் நீங்க ஆகிலும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது. கடைசியில கல்வாரி சிலுவையில ஒரு பெரிய ஜெயம். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்ததே என்று கர்த்தர் சொல்றார். மனுஷன் இழந்ததை நான் மறுபடியும் பெற்றுவிட்டேன், அதை மனுஷனிடத்திலே மகிமையாய் கொடுக்கும்படியாக நான் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் ஆண்டவர் சொல்ல வெளிப்படுத்துற விசேஷத்துல, ஏதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வெற்றி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதை குறித்து பவுல் சொல்லும் போது எடுத்து வாசிங்க. கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த ஜெயத்தை தாங்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தோற்கடிக்கப்படுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆளுகை செய்யும்படியாக, ஜெயமாய் வாழும்படியாக கர்த்தர் நம்மை வடிவமைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையை ஜெயித்தவர் நம்ம என்னவாக்கி இருக்கிறார் தெரியுமா? அவருடைய மனவாட்டியா மாறி இருக்கிறார். நீங்க நம்முடைய கிறிஸ்துவுடைய சரீரத்துடைய அவயமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுடைய சரீரத்துடைய அவயம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க, முடித்திடலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய மாமிசத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். அவருடைய சரீரத்தினுடைய அவயமா மாறி ஆண்டவராய் இயேசுடைய சரீரத்தில் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அவயமா இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க, நான் முடிக்க போறேன். இன்னைக்கு சபையை குறித்ததான விளக்கம் நிறைய பேருக்கு இல்லை. சபை என்ன நினைக்கிறாங்க? சபைன்றது ஒரு ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்தின் தலைவர் ஆண்டவராய் இயேசு. நான் சொல்றேன், சபை ஸ்தாபனம் அல்ல, கிறிஸ்துவின் அவயம். சபை ஸ்தாபனம் அல்ல. Church is not an organization where Christ is the president. இல்ல, திருச்சபை ஒரு ஸ்தாபனம் அல்ல, கிறிஸ்துவுடைய சரீரத்துடைய அவயம். இப்ப ஆண்டவராய் இயேசு எங்க பிரதர் இருக்காரு? சிஸ்டர், இப்ப ஆண்டவராய் இயேசு எங்க இருக்காரு? சிங்காசனத்துல பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரா? இப்ப நீங்க யாரு? சரீரத்தோட, அவருடைய சரீரத்துடைய அவயம். அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஏசிய பெரம்பூர்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? வாசிங்க, அதை மாத்திரம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட ஆண்டவராய் இயேசு உயிர் தெளிந்து பரமேறினது போல கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. அவர் நம்மேல் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மளை உட்கார செய்திருக்கிறாராம். இன்னைக்கு சபை எங்க இருக்கிறது? உன்னதத்தில், அவரோடு கூட சிங்காசனத்தில். இப்ப ஆண்டவராய் இயேசுடைய காலின் கீழே என்ன இருக்கிறது? ஆண்டவராய் இயேசுடைய பாதங்களுக்கு கீழே என்ன இருக்கிறது? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும். நல்ல கவனிங்க, அவர் சிங்காசனத்திலே உன்னதத்திலே வீற்றிருக்கிறார். இப்ப எல்லா துரைத்தனங்களும், அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து அவரை வலது பரிசத்தில் உன்னதத்தில் உட்கார செய்து எல்லாவற்றையும், நல்ல கவனிச்சுங்களா, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப துரைத்தனங்களும் பொல்லாத ஆவிகளும் சகலமும் யாருடைய கால் கீழே இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட கால்களுக்கு கீழே இருக்கிறது. நம்மையும் அவர் உயர்த்தி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். இப்ப பிசாசு, சத்துரு, அந்தகாரம் எல்லாம் யார் கால் கீழே இருக்கிறது? சபையோட கால்கள் கீழே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆளுகை எப்படி திரும்பி வருகிறது எத்தனை பேருக்கு விளங்குது? மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் ஆளுகை இழந்து போனார். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆண்டவராய் இயேசு அந்த ஆளுகையை மறுபடியுமாக சட்ட ரீதியாக வாங்கி இன்னைக்கு சபையாகிய அவருடைய சரீரத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சபையை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். சகல துரைத்தனங்களும் பொல்லாத ஆவிகளும் அந்தகார சக்திகளும் எப்படி அவருடைய கால்களுக்கு கீழே இருக்கிறதோ அதே போல இன்னைக்கு எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளும் சபையினுடைய கால்களுக்கு கீழே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கண்களை மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் ஒருவேளை கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் நம்ம அப்படியே தயவு செய்து எழுந்து நிற்கலாம். சகோதரனே, இழந்து போன ஆளுகையை கர்த்தர் மகிமையாய் திரும்பி கொடுத்திருக்கிறார். எந்த ஆளுமையை மனுஷன் இழந்தானோ அதே ஆளுகை அவருடைய மரணத்தின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டெடுத்து இன்னைக்கு தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்ற சகோதரனே, சௌரியே, இனிமேலும் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேலும் சோதனைக்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேலும் பிசாசுடைய தந்திரங்களுக்கு நாம் ஒரு நாள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றி இருக்கிறார். எல்லா பொல்லாதனுடைய கிரியைகள், சத்துருடைய துரைத்தனங்கள் எல்லாம் உங்களுடைய கால்களின் கீழே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். மனிதன் இழந்து போன ஆளுகையை கர்த்தர் மீட்டு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? வாயில திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா? எல்லாரும் வாயில திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில திறந்து ஆண்டவர் நமக்கு செய்த காரியம் கொஞ்சம் நெஞ்சல்ல பிரதர். சகோதரனே, சபைக்கு கர்த்தர் செய்த காரியங்கள் ஹல்லேலூயா மகிமையான காரியங்கள், மகத்துவமான காரியங்கள், எண்ணி முடியாத காரியங்கள். வாயில திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இனிமேலும் சோதனையில் விழுகிற காரியம் அல்ல, கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். வாலிப மகனே, கர்த்தரிலிருந்து உங்களை ஜெயமாய் நடத்துவார். வாலிப மகளே, கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் ஹல்லேலூயா தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தர்
அஞ்சிடே. ஹalleluya. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் ஹalleluya. தேவனுக்கு Oh, thank you Lord. கோடி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் அங்கே நடத்துவார். நீதியின் கரத்தினால் கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 இன்னைக்கு ஆவியானவர் பேசின காரியங்களை சிந்தித்து பாருங்க. சத்ருவாகிய பிசாசு எவ்வளவு தந்திரமாய் வஞ்சகமாக இன்னைக்கு சபையை ஏமாற்றும்படியாய் அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கூடாதீங்க சகோதரி, சகோதரி, பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. அவனை எதிர்த்து நிலுகை, அவனை உங்களை விட்டு ஓடிப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு மாத்திரம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நின்றிருந்தா எவ்வளவு மகிமையா இருந்திருக்கும். அந்த இடத்துல அவர்கள் தவறினார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிய தவறின போது அவர்களால் பிசாசை எதிர்க்க முடியவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனா சத்ருவாகிய பிசாசு ஒரு நாள் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு உமக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்வேன். கர்த்தர் அந்த ஆளுகையின் ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவார். ஜெயமானவர் கிறிஸ்தவ வாழ்க்கை மகிமையாய் கர்த்தர் நடத்துவார். நாம் ஜெபிப்பேங்கள். அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மதியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கற்று தந்த சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஏதோ கேட்கிறதாய் மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. கூடி வந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய தயவுள்ள கரம் சிறந்தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும். சமாதானத்தோடு உடைய பிரசன்னத்தோடு ஆசீர்வாதத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். ஆண்டவரே, எல்லா கணத்திலையும் மகிமையாமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்குட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000.
தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0443150855. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.